சென்னையில் ஜாம் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கவங்களுக்கு. அங்கே நானும் என்னுடைய நண்பர் வந்து ஒரு தடவை ஊறுகாய் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே ஊறுகாய் வந்து ரொம்ப ஃபேமஸான கடையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வாங்க போயிருந்தோம். ஊறுகாய் வாங்கும்பொழுது சும்மா அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய கடை இருந்துச்சு. ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வகையான ஊறுகாய் அப்படி லிஸ்ட்டு போட்டு அதோட இன்க்ரீடியன்ஸோட அது எவ்வளோ கெலோரிஸு, ஸோ அந்த மாதிரி அதோட டெக்னிக்கல் டேட்டா எல்லாம் போட்டு ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ரெடி பண்ணி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வேறு. பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஷாப்பு. அதில் வந்து ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் தான் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய, ஒவ்வொன்றுத்துலேயும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் கம்மி, பட் குவான்டிட்டி கொஞ்சம் நம்ம கேட்குற அளவுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் எங்களுக்கு எந்த கடையுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த கடை போய் ஊறுகாலாம் வாங்கினது கிடையாது. ஃப்ரெண்டு என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அந்த க்ரௌடட் ஷாப்பில் போய் பார்த்தாரு. ஏதோ பெரட்டி பெரட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன நினச்சாரோ தெரில, சிம்பிளாக போயிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு பாட்டில் பூண்டு ஊறுகாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வாங்கிட்டு போயிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரடைஸ் பை சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மார்க்கெட்டிங்கில். இது ஒரு டைப் ஆஃப் சைக்காலஜி. எப்படி அப்படின்னா, நீங்கள் நிறைய மென்யூஸ் கொடுக்குறீங்க எப்படின்னாக்கா, இப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், தோசையிலே வந்து ஒரு என்கிட்ட 50 வகையான தோசை இருக்குது அப்படிம்பாங்க. பட் அது ஒரு தோசை கடையாக இருக்காது, அது வந்து ஒரு டிஃபன் கடையாக இருக்கும். அங்கே 50 வகையான தோசை, 25 வகையான இட்லிம்பாங்க. வடையில் நான் ஒரு 5 வெரைட்டி வச்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க. டீயில் வந்து நான் ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து இது ஒரு டைப் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணும் கஸ்டமருக்கு. ஒரு தடவை வந்து பார்ப்பாங்க, 2 தடவை வாங்கலாம் அந்த மாதிரி கடையில். பட் ரெகுலராக வந்து நீங்கள் அந்த கடையை வச்சு சேல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கோயம்புத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப் எனக்கு நான் பார்த்துருக்கேன். மெனு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபுட் ஷாப். அது ஒரு நான்வெஜ் கறி ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப் பேர். பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெனுஸ் கம்மியாக இருக்கும், பட் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் நான் சாப்பிட்ருக்கேன், பட் அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட் மாதிரி வராது. அதுவும் ஃபேவரேட்டாக ஒன்று இருக்குது, ரத்த பொரியல், ரத்தம் அண்டு இதை போட்டு ஏதோ பண்ணுவாங்க, குடல் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம பாயிண்ட்டுக்கு வரணும்னா, நிறைய மெனுஸ் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட செலக்டிவாக ப்ராப்பராக கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா வி வில் வின். ஸோ அந்த வந்து இந்த பேரடாக்ஸ் வந்து நம்ம தடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு டே 2. பை பை.